பாண்டவரூமி பண்ணும்போது அதே தான். இப்போ சேரன் சார் வந்து தங்கச்சியை வெட்ட போகிறீங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ நீ வெட்டினா இது பெரிய பிரச்சனை ஆகிடும், வெறுத்துருவாங்க. வெட்டினா லவர்ஸ் எப்படி வெட்டுவீங்க, உங்கள் மேலே வெறுப்புணர்ச்சி வரும். அந்த கேரக்டராக ஒரு அண்ணனாக இருந்து வெட்டும்போது தியேட்டரில் கைதட்டினாங்க. தியேட்டரில் கைதட்டினாங்க அந்த சீனுக்கு கைதட்டான். ஓகே. இப்போ கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு ஒரு படம் கண்ணன் வருவான ஒரு படம் பண்ணிட்டு நான் மதுரைக்கு போனேன். செருப்பு ஃபஸ்ட்டு ஷாட்டு என் ஃப்ரெண்டோட போய் உட்காந்தனே செருப்பு ஜங்குன்னு எனக்கு காமிச்சுன்னு போய் விழுந்துச்சு. அவன் ஏற்கனவே ஷோ பார்த்துட்டான், ஏன்னா கெட்ட வார்த்தையில் சொல்லி. நான் ரசிச்சுப்பேன், அது உங்களுக்கு புரியுதில்ல? புரியுது. ஏன்னா அவங்க எனக்கு என் மேல் இருக்கிற கோபத்தை விட தான் நேசிக்கிற ஒரு ஆளை, தான் ரசிகன் இருக்கக்கூடிய தான் நேசிக்கிற என் தலைவன் மேலே ஒரு சிறு திருவுப்படும் போது அவனால் தாங்க முடியல. அதை பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஸோ அதை சம்பாதிக்கிறது ஹீரோக்களுக்கு கஷ்டம் தானே சாமி. கண்டிப்பாக நான் சொல்கிறது. ஏன்னா ஒரு அப்போது அவங்க தனி மனித ஒழுக்கத்திலேயோ தன்னுடைய படங்கள்லேயோ மக்களுக்கு பிடித்த மாதிரி சிறப்பான பாத்திரங்கள் செய்ததுனால தான் அந்த இடத்த வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. நான் அப்படி அது அங்கே போனாவே எனக்கு பாசிட்டிவ், என்ன திட்டத்தை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேன். சரி அவர் எப்படி ரசிக்கிறாங்கல்ல, அது அப்படி நம்ம ரோல் மாடலாக அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லா படத்தையும் நான் வந்து என்ன நெகட்டிவாக இருந்தாலும் நான் அந்த ஃபீல் தான் நான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு.